வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணியும் மைசூர் போண்டாவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லஞ்ச் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அரைக்க வேண்டியதும் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸு கழுவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒன்று தோல் சீவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. கேரட்டும் அந்த போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பட்டாணி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேங்க. வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக இஞ்சி, சின்ன வெங்காயம் 3, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 3 பல் எடுத்துக்கலாம். தேங்காய் இது போல் திருவி ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. பால் எடுத்துக்கலாம். இது போல் நைஸாக அரைச்சிட்டு நம்ம வடிகட்டிக்கலாங்க. 2 தடவை நல்லா இது போல் பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இதே ஒரு 1/2 கிளாஸ் வந்தது. இப்போ இந்த கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு வறுத்துக்கலாங்க. இது போல் வறுப்படும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் தனித்தனியாக பொல பொலன்னு இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இப்போலாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் பேன் இல்லை ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நெய்யும் இதில் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, விழுதை இதில் போட்டுடலாங்க. பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தலாம். அதையும் போட்டு 2 நிமிஷம் வரைக்கும் இப்படி வதக்கிடலாம். இப்போது மிளகாய் தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இதில் வெறும் ப்ளெயின் மசாலா மட்டும்தான், ப்ளெயின் மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணேன். இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் போட்டுடலாம். பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு போட்டுட்டு கரண்டியில் இப்படி கிளறிடலாங்க. இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுடலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி இதில் ஆட் பண்ணிடலாம். போட்டு கரண்டியில் இப்படி கலந்துடலாங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருந்ததில் தேங்காய் பால் அது ஊற்றிடலாங்க. அது ஒரு 1/2 டம்ளர், 1/2 டம்ளர் நம்ம நார்மல் வாட்டரே ஊற்றிடலாம். மொத்தமாக இது 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. பாவி வந்தது வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் வெயிட் போட்டு இறக்கி வச்சுட்டேங்க. 2 சவுண்டு வந்து இறக்கி வச்சுட்டேன். இப்போ கரண்டியில் இதை போல் கிளறிடலாம். கடைசியாக 2 ஸ்பூன் நம்ம நெய் மேலே ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மைசூர் போண்டா பண்ணுறதுக்கு நான் 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு 2 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டிருந்தேங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிட்டேங்க.
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இதை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தேங்காய் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாங்க. சின்ன பல்லாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு ஒரு அரை ஸ்பூன் இதில் மாவில் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ முழு மிளகு ஒரு 5-6 இதில் போட்டுடலாங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகளை இதில் போட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி இருந்தால் அதையும் நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த போண்டா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிட்டேங்க. அது இதில் போட்டு நல்லா இது போல் கலந்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சின்ன உருண்டையாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி போட்டுடலாங்க. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்து செவந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு நம்ம எண்ணெய் வடிகட்டிட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ டேஸ்டியான மைசூர் போண்டா தயாராகிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணியும் மைசூர் போண்டாவும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம். கூடவே வெள்ளரிக்காயும் கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலில் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.